السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من اللن إن بعض اللن إثم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف إياكم واللن إن اللن أكذب الحديث. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم يأكل حسنات كما تأكل نار الحطب أو كما قال صدق النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ல ரஹ்மான் நாம் செய்த அனைத்து நற்காரியங்களும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆஜிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்துவிட்டு இன்றைய தினத்திலே இன்றைய நேரத்திலே நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்ளுகிற மதீனா மாநகரிலே ஜியாரத் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் நமக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான பாக்கியத்தை தந்தருவானாக. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நினைவு தினமும் இந்த மாதத்தினுடைய கடைசி பிறைகளில் தான் வருகிறது. 3ஆம் ஹலீஃபா அவர்கள் அற்புதமான ஒரு சிறந்த சஹாபி, வெட்கத்துக்கு பெயர் போனவர்கள். இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்து செல்வம் எல்லாம் கொடுத்தவர்கள். உயர்ந்த ஞானம் வெட்கம் உணர்வு கொண்டவர்கள். நாம் எல்லாம் ஓதுகிற குர்ஆன் என்கிற அற்புதமான அந்த அல்லாஹ்வின் திரு வேதத்தை நமக்கு கோர்வை செய்து தந்தவர்கள். இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் இன்றைய தினம் இந்த ஜும்மாவினை நமக்கான ஒரு படிப்பினை செய்தி என்னன்னு சொன்னா, நிறைய அமல்கள் எல்லாம் நாம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக இக்லாஸான முறையில் தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், நோன்பு, ஹஜ்ஜு, சதகா, தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம். அதற்குரிய கூலி நன்மை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த நன்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். வெறுமென அமல் செய்தால் அல்லாஹ் நன்மையை கொடுத்து விடுவான். அந்த நன்மை ஒரு நிமிடத்தில் நம்மிடம் இருந்து அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவனுக்கு முன்னால் நாம் செல்கிற பொழுது நம்முடைய அமல்கள் தான் அங்கே நமக்கு முன்னால் இருக்கும். போகிற பொழுது ஒரு நெருப்பிலே கரிந்த சாம்பலை போன்று எதுவுமே இல்லாமல் நாம் போனால் அது என்ன அர்த்தமாக இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற அமல்கள், இபாதாத்துகள், அதன் மூலமாக நாம் பெறுகிற நன்மைகள் அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லி காட்டுகிறோம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் இருக்காங்க. சுத்தி சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் ஒரு சஹாபி போனாங்க. போறவர்களை பார்த்தார்கள். ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, எல்லாரும் பாருங்க, இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள், இவர் சொர்க்கத்திற்குரியவர். உயர்ந்த சஹாபிகள் எல்லாம் மஜ்லிஸ்ல இருக்காங்க. என்னடா அடடா, இன்னும் அந்த மனிதர் மட்டும் சொர்க்கத்துக்கு தகுதியான சல்லாசம் சொல்றாங்களே. முதல் நாளும் அப்படி ஆச்சு, 2வது நாளும் அதே போன்று சொன்னார்கள்.
ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, இந்த மனிதர் சொர்க்கத்திற்கு தகுதியானவர், சொர்க்கத்தை உடையவர் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி, அந்த சஹாபி வீட்டில் எந்த சஹாபியை சொர்க்கத்திற்குரிய சல்லாசம் சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு போய், எனக்கும் எங்கள் அத்தாவை கொஞ்சம் வாய் தகராறு, கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவர் என்னதான் அமல் செய்கிறாரு, என்னதான் இபாதத் செய்கிறாரு, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்மளும் அந்த அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறார். போய் அவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் தங்கினாங்க. தங்கி ஒரு 3 நாள் இருந்து பார்த்தாரு. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை போல் அவர். இவர் நான் கிளம்புறேங்க, எனக்கு எங்கள் அத்தாக்கெலாம் எந்த பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன்னு சொன்னான். இருப்பா, என்ன விஷயமா வந்த, 3 நாள் தங்கி என்னை வாட்ச்லாம் பண்ணியே, ஏதாவது உனக்கு கிடைக்கணுமா இல்லையா? அந்த சஹாபி சொல்கிறாங்க. எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ பெரிய சபையில் இன்னைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கினா பல வருஷம் ஆகும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியோர்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமானவன், அப்படி பேர் எடுக்கிறதுக்கு பல ஆண்டு ஆகும். ஆனால் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வருகிறது, பொன்மொழிகளிலிருந்து வருகிறது, அந்த மனிதர் சொர்க்கத்திற்குரியனா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பார்க்கணும். அந்த சஹாபி, அவர் பேர் உக்பத் இப்னு ஆமீர், போய் வாட்ச் பண்ணுறவங்க. அந்த சொர்க்கத்துக்கு தகுதியான அந்த சஹாபி சொல்கிறாங்க, பொதுவாக எந்த முஸ்லீமான ஆண் பெண் யாராக இருக்கட்டும் அவர்களை நான் வெறுப்பு பார்வையாக பார்க்க மாட்டேன். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. அவன் உயர்ந்துட்டான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் 5 கார் வச்சிருக்கான், அவன் அத்தனை ஃப்ளாட் வச்சிருக்கான், அவன் உயர்ந்துட்டான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், எனக்கு இல்லையே. அந்த பொறாமை என்கிற அந்த குணம், பொறாமை என்கிற அந்த தீய செயல் நம்முடைய எல்லா அமல்களையும் அது பஸ்மமாக்கிடும். இப்போ அந்த சஹாபி பதில் சொல்றாங்க, எந்த முஃமினான ஆண் பெண் யாராக இருக்கட்டும் அவர்களை குறித்து நான் வெறுப்பு பார்வை கூட பார்த்தது கிடையாது, எந்த கள்ள கபடமும் பிறரை பற்றி நான் நினைத்தது கிடையாது. ஒரு செய்தி. 2வது செய்தி, அல்லாஹ் ஜல்லஷானோ தஆலா அந்த மனிதருக்கு நான் எதெல்லாம் விரும்பலனோ எனக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஆனால் அவருக்கு அல்லாஹ் அதெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் பொறாமைப்பட்டது கிடையாது. இந்த 2 விஷயம்தான் நம்மள்ட்ட இன்னைக்கு பிரச்சனையே. இந்த 2 விஷயம் மட்டும் நம்மள்ட்ட அது இல்லைன்னு சொன்னால், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு நிச்சயம் முடிவு பண்ணிக்கோன்றாங்க. எவ்வளோ அமல் செய்வார், பயங்கரமாக அமல், இரவு வணக்கங்கள், திக்ரு, துவா நிறைய செய்வார், எல்லாட்டையும் நல்ல பேர் இருக்கும். ஆனால் சில போட்டி பொறாமைகளால் அது அத்தனையும் அழிந்து போவதற்கு காரணமாக போயிருக்கு. எல்லாம் காப்பாற்றணும். எப்படி அது அழிந்து போவோம்னா, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிறாங்க, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் நெருப்பில் ஒரு விறகை வைத்தால் எப்படி அது கொஞ்ச நேரத்தில் அதை கருக்கி பொசிக்கிறோமோ, நீங்கள் பிறர் மீது பொறாமை கொள்வதால் அது உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழித்துவிடும் என்பதாக சொல்கிறாங்க. எல்லாம் காப்பாற்றணும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, லாஜிக்கலாக அந்த ஞாபகத்தை கொடுத்ததே அல்லாஹ் தான். ஒரு தொழில்துறையில் ஒருத்தர் கீழ் மட்டத்தில் இருப்பார், ஒருத்தர் மேல் மட்டத்தில் இருப்பார். என்ன இப்போதான் வந்தார், சேர்ந்தார், உடனே டாப் அந்தஸ்துக்கு போயிட்டாரு, மேனேஜர் பதவி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் மேலே நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அந்த ஞாபகத்தை அவருக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான். எனவே அல்லாஹ்வை நீங்கள் பொறாமைப்படுவது போல, அந்த ஞாபகத்தை சந்தேகத்துக்கு போல நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் போதுமாக்கிக்க என்பதாக அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொறாமை என்கிற குணம் கெட்ட குணம், தீய செயல், அது நம்முடைய நன்மைகள் எல்லாம் பாழாக்கிவிடும். திவாலான மனிதர் யார் என்றும் உங்களுக்கு தெரியுமா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு சபையில் கேட்குறான், மல் முஃப்லிஸ், ஒன்றுமே இல்லாத மனிதர் யார் என்றும் உங்களுக்கு தெரியுமா? வாழ்கிற காலத்தில் நிறைய நன்மைகள், இபாதாத்துகள், நல்லா எல்லாம் சம்பாதிச்சு வச்சு சொர்க்கத்துக்கு போகலான்னு முடிவில் இருப்பார். ஆனால் வாழ்கிற அந்த காலத்தில் சக மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு இருப்பார், அல்லது ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பார், அல்லது அவனுடைய நிலத்தை அபகரிச்சிருப்பார், அல்லது யாரையாவது அடித்திருப்பார். எனவே அந்த மனிதர்கள் எல்லாம் ஒரு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு, இந்த நன்மை குவியலை கொண்டு வந்த மனிதர் ஒரு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு அல்லாஹ் கேள்வி கேட்பான், இந்த மனிதர் உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருக்காரா? ஒருத்தர் ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இவர் என் நிலத்தை பிடுங்கிட்டாரு, இவர் எனக்கு அநீதம் செஞ்சிட்டாரு, இவர் கொடுத்த பொருளை திரும்ப கொடுக்கல, இவர் என்னை அடிச்சிட்டாரு, ஒன்று ஒன்றா சொல்ல இவருடைய நன்மை குவியல் எல்லாம் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும்.
சரியான கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. கடைசியில் அந்த மனிதர் ஒண்ணுமே இல்லாம கூனி குறுகி நிற்கிற பொழுது இவர்கள் செய்த பாவ மூட்டைகள் எல்லாம் அவருக்கு கொடுத்து அவருக்கு நரகத்துக்கு அனுப்பப்படும். அவர்தான் ஒண்ணுமே இல்லாத திவாலான மனிதர். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, நல்ல எண்ணம் வைக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், செல்வ செழிப்பு எல்லாமே வேணுமா, யாரின் மீது நீங்கள் பொறாமை கொள்ளாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு அந்த நியாமத்தை கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, நீங்க உங்களுடைய திறமையின் மூலமா மேல வரீங்கன்னா அதுலேயே அல்லாஹ் உதவி செய்வார். ஆனால் பிறர் மீது பொறாமைப்படுவதன் காரணமாக நீங்கள் இத்தனை வருடம் செய்து வைத்த அத்துணை அமல்கள் அழிந்து போவது காரணமாகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தபூக் யுத்தத்திற்காக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு கிளம்புறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது அன்பளிப்பு பொருள்கள்லாம் கொடுங்க. ஒவ்வொரு சஹாபிகிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒரு சஹாபி அவர் அன்றாட பிழைப்புக்கு கஷ்டப்படுகிற, ஒண்ணுமே இல்லை சாப்பாடுக்கு கஷ்டப்படுற ஒரு சஹாபி அவன். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களால் முடிஞ்ச அன்பளிப்பு. உடனே அவர் என்ன பண்ணாரு, நைட்டு போய் ஒரு தோட்டத்தில், ஒரு பேரிச்சம்பழம் மரம் வைத்திருக்கிற தோட்டத்தில் வேலை செய்து, இன்னைக்கு நைட்டு உங்கள் தோட்டத்தில் நான் வேலை செய்கிறேன், எனக்கு அதோடைய கூலி என்னவோ அதை கொடுங்க. நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறேன். வேலை செஞ்சு கை நிறைய உயர்ந்த பேரிச்சம்பழங்கள், நல்லா யோசிக்கணும், உயர்ந்த பேரிச்சம்பழங்களை மறுநாள் காலையில் கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு கூட அவர் போல, அவருடைய குடும்பம் பிள்ளைகள் கூட பார்க்கல. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு நைட்டு ஃபுல்லாக அந்த பேரிச்சம்பழம் குவியில எடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, போ தூக்கி போடு. சில பேர் நிறைய காசு கணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்கள மரியாதையோட வரவேற்கிறது, அல்லாஹ் அவங்களை பரக்கத் செய்வான், கிருபை செய்வான். இப்போ இவர் கொஞ்சம் பேரிச்சம்பழம் தான் கொடுக்குற, தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக்கி தருவான், ஒரு நல்ல முகத்தோட நல்ல எண்ணத்தோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வச்சாங்க. அவங்கள பாராட்டினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹதீஸ்ல கிதாபுகளில் வருது, இதற்கு முன்னாடி கொடுத்த அத்தனை பேருடைய குவியல்கள் எல்லாம் இருந்துச்சு, டன் கணக்கில் இருந்துச்சு. இவர் சம்பாரிச்சு வச்ச நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்ச அந்த பேரிச்சம்பழ குவியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சுட்டு, இத்தனை பேருடைய அத்தனை குவியலும் அவ்வளோ விஷயம் கிடையாது, இவர் உழைத்து சம்பாதித்து வந்த அந்த பரக்கத்தான் உங்களுடைய குவியலுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்கும் என்பதாக அவரை பாராட்டி அனுப்பினார்கள். சொல்ல வருகிற விஷயம், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்வதால் அவர் அப்படி இவர் இப்படி வளர்ந்துட்டாரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காருன்னு சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அது கருங்கி பொசுங்கி போயிடும் என்பதாக அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டே வரான். நல்ல எண்ணம் வேணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், கஸீரம் மினல் லன்னி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள், இன்ன பாலல் லன்னி இஸ்மோன் அதிலே சில எண்ணங்கள் அது பாவமாகும் சொல்றோம். பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறார் நமக்கு என்ன தெரியும், அப்படி இல்லை. அந்த நினைக்கிற அந்த கெட்ட அந்த எண்ணம் இருக்கிறது, அது பாவம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் என்பதாக இருக்கிறது. அப்போ உயர்ந்த எண்ணம், உயர்ந்த குணம், நல்லெண்ணம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை அவருக்கு நசீபாக்குகிறார். அந்த சஹாபியை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னார். அவர் ஒரு கள்ளம் கபடமற்ற, பிறரை பற்றி, ஒரு முஃமினை பற்றி எந்த ஒரு தீய பார்வையும் அவர் பார்த்தது கிடையாது, யாரின் மீதும் பொறாமைப்பட்டது கிடையாது. எனவே அவர் சொர்க்கத்துக்கு தகுதியான என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நம்ம நிறைய அமல்கள் செய்கிறோம், நிறைய இபாதத் எல்லாம் செய்கிறோம், ஆனால் அது ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி பொறாமை போன்ற கெட்ட குணங்களால் அல்லது செயல்களால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் வீணாவதற்கு காரணமாகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மூன்றாம் வருடத்தில் வாழ்ந்த, நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறை நேசர் என்று சொல்லலாம். காத்தமுல் அசம் என்பதாக அவர் பெயர். அவர்கிட்ட ஒரு பெண்மணி ஒரு மார்க்க சட்டம் கேள்வி கேட்க வராங்க. மிக உயர்ந்த மனிதர், யார் எந்த மார்க்க சட்டம் கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. காத்தமுல் அசம் சொன்னா அவருக்கு செவிட்ட தன்மை கொஞ்சம் இருக்கு. பொதுவாக இயல்பாகவே அவருக்கு காது கேட்கும், ஆனால் காது கேட்காத மாதிரி நடந்துப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு குணம் அப்படி.
ஒரு பெண்மணி அவங்க கேள்வி கேட்க வந்தாங்க, மார்க்க சம்பந்தமாக வந்து அவர் இடத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கிற அந்த தருணத்தில் அவங்க உடலில் இருந்து காத்து பிரிந்துருச்சு. காத்து பிரிந்ததுனால அவங்க என்ன கூனி குறுகிட்டாங்க. ஒரு பெண் என்பவர் வெட்கத்தில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர், எனவே அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் ஹாத்தமுல் அசம், அவர் காது கேட்காது இல்லையா, காது கேட்காத மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுதான் வரலாற்றுடைய செய்தி. சொல்லுமா என்ன விஷயம் சொல்லி, எதுக்கு என்ன கேள்வின்னு கேளு, என் காது கேட்க மாட்டேங்குது, இந்த பக்கம் வந்து சொல்லு, இந்த பக்கம் வந்து சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பின்னால் அந்த பெண்மணி சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அந்த பெண்மணி தெரிஞ்சுக்கிட்டாங்க இவரு கொஞ்சம் காது கேட்காது போல, மந்தமான நிலைமை போல நினைச்சு போயிட்டாங்க. பின்னால் சில வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் எழுதுறாங்க, இயல்பாகவே அவங்களுக்கு காது கேட்கும், இந்த ஒரு சின்ன எண்ணம் கூட இப்படி நடந்துருச்சு, உடல்ல இருந்து காத்து பிரிஞ்சிருச்சு, ஒளு முறிஞ்சிருச்சு, இதனால் அவங்க என்னமோ நினைச்சிருப்பாங்களோ, இதை கூட அந்த பெண்மணி நினைக்க கூடாது என்பதற்காகவே காலம் முழுக்க அந்த ஹாத்தமுல் அசம் என்கிற செவிட்டு தன்மையோடு அவர் வாழ்ந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, பொறாமை என்பது அதை நம்முடைய நன்மைகள் எல்லாம், இபாதத்துகள் எல்லாம் கழித்துவிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சில அமல்கள் செஞ்சிருப்போம், இரவு வணக்கங்கள், திக்ரு துவாக்கள், குரான் திலாவத்துகள், நிறைய அமல்கள், ஹஜ் உம்ரா, என்னென்னமோ அமல் செஞ்சிருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சக மனிதர்களிடத்திலே அவர் அப்படி இவர் இப்படி இந்த தீய எண்ணம் இருக்கிறது, இந்த பொறாமை இருக்கிறது. சமகாலத்தில் தான் வந்தாரு, இப்போதான் நம்ம பக்கத்தில் கடை வச்சாரு, அவர்னா தொழிலில் மேலே வந்துட்டாரு, நம்ம ஒன்றும் அப்படியே தான் இருக்கோம், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அமல் ஃபுல்லாக போச்சு. நல்லா காப்பாற்று. அவர் நல்லா உயர்த்திக்கிட்டே தான் இருப்பான், ஏன்னா அவர்கிட்ட அந்த நல்ல கெட்ட எண்ணம் இல்லை. இவர் நினைப்பாரு, இப்போதான் வந்தான், நம்ம கடை பக்கத்துல கடை வச்சாரு, நல்லா உயர்ந்த பிஸ்னஸ்லாம் பண்ணி மேலே வந்துட்டாரு, இப்படி ஆக்கிட்டானே அல்லா அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்முடைய அமல்கள் எல்லாம் கமா தஅகுலு நாருல் ஹதப், எப்படி விறகு கட்டையை நெருப்பு கரித்து விடுமோ, நீங்கள் செய்த அத்துணை நன்மைகளும் அந்த நெருப்பு கரித்து விடும் என்பதான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், பிறர் மீது பொறாமைப்படக்கூடாது. சரிங்க சார், நாங்கள் யார் மீதும் பொறாமைப்படலை, எங்கள் மீது சில பேர் பொறாமைப்படுறாங்களே, அதுக்கு என்ன வழி? அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கும் சில வழிகளை சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, ஒரு காலையில் சுபு தொழுத பின்னால் 3 தடவை குல்ஹு அல்லாஹு அஹத், 3 தடவை குலா ரப்பில் ஃபலக், 3 தடவை குலா ரப்பின் நாஸ், அவருக்கும் அவருடைய வியாபாரத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கஃபா, எந்த தீங்கும் அல்லாஹ் தரமாட்டார், யாருடைய பார்வையும் உங்கள் மீது படாது. காலையிலும் 3 தடவை ஓத வேண்டும், மாலையிலும் 3 தடவை, மக்ரிப் பின்னாடி குல்ஹு அல்லாஹு அஹத் 3 தடவை, குலா ரப்பில் ஃபலக் 3 தடவை, குலா ரப்பின் நாஸ் 3 தடவை. அந்த ரப்பின் நாஸ்ல அதாவது மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரர்களுடைய அந்த பார்வையினுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான். எனவே இதை தொடர்ந்து நீங்க ஓதிட்டு வாங்க. நீங்களும் யார் மீது பொறாமைப்படாதீங்க, உங்க மீது யார் பொறாமைப்பட்டாலும் அது உங்களுக்கு அது எடுக்காது, பாதிக்காது என்பதாக அருமையான விஷயங்களை அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே சஹாபாக்கள் உயர்ந்த இடத்துக்கு போனது அமல்கள் ரீதியாக, கல்வி ரீதியாக பொறாமைப்படலாம். இல்மு ரீதியா ஒருத்தர் 100 சுபஹானல்லாஹ் ஓதுறாரு, நான் 200 தடவை ஓதுவேன், ஓதியே ஆகும். இபாதத் விஷயத்துல, உலக விஷயத்துல உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நீங்க பாருங்க, மறுமை விஷயத்துல உங்களை மேல் உள்ளவங்க பாருங்க என்று ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அந்த விஷயத்தில் நீங்க போட்டி போடலாம். கல்வி விஷயத்தில், தான தர்மங்கள் விஷயத்தில் ஒரு 2-3 செய்திகள் அண்ணலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியா நீங்க ஆக்கணும்னா யாரின் மீதும் பொறாமை கொள்ளாதீங்க, எந்த கெட்ட எண்ணமும் வைக்காதீங்க. சூரத்துல் மும்தஹினான்னு சொல்லி, சூரத்துல் ஹுஜராத் சொல்லி 26ஆம் ஜுஸ்ல சமூக ஒழுக்கங்களை பேசக்கூடிய அந்த சூரா அருமையாக அல்லாஹ் சொல்லி கொண்டே வருவான். யாரும் யாரையும் பிற மீது பொறாமை கொள்ளாதீங்க, புறம் பேசாதீங்க, ஒருவரை புறம் பேசாதீர்கள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள், பட்டப்பேர் வைத்து கொண்டு அழைக்காதீர்கள், பிறருடைய குறைகளை துருவி ஆராய்தீர்கள். இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்தில் லைனை அடுக்கிக்கிட்டே வருவான். அதுல தொடர்ந்து சொல்லக்கூடிய வாசகத்தில் சொன்ன வாசகம் தான் இது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ
ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கசீர மினல் நன்னி, அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இன்ன பாலல் நன்னி இஸ்மோல், சில எண்ணங்கள் அது பாவம். பிறரை பற்றி நாம் தவறாக நினைப்பது, தாழ்வாக நினைப்பது, அவன் உயர்ந்துட்டான், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, அது பாவம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதாக நலம் பெருமானா சல்லாசம் சொல்லி தந்தாங்க. எனவே உயர்ந்த குணங்களை, உயர்ந்த எண்ணங்களை அமல்கள் ரீதியாக, இபாதத் ரீதியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவராக நாம் ஆகுவோம். அதே போன்ற மாறுவோம். கெட்ட எண்ணங்களை, பொறாமை போன்ற விஷயம் விட்டு அல்லாஹ் நம்மை தகுந்திருக்கக்கூடிய ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.